பாஜக எதிர்ப்பை பேசுவேன், ஆனால் பாஜக வரக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை நான் ஆதரிக்க மாட்டேன். தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்வேன், ஆனா திமுக கூட்டணியை நான் ஆதரிக்க மாட்டேன். அப்புறம் எப்படியா தமிழ்நாடு வெல்லும்? எடப்பாடி ஜெயிச்சா தமிழ்நாடு வெல்ல போகுது? நீங்களே அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு ஒன்னும் செயல் ஒன்னும், உங்க பேச்சுக்குள்ளாரையே முரண்பாடு இருக்கிறது தோழர் திருமுருகன் காந்திக்கு தெரியலையா? ஒரு பெரியார் வழிகாரங்கிறாரு, இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடத்துறது கோயில்ல நடத்துறது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா பிராக்டிஸ் கூட இவருக்கு தெரியாதா? ஓட்டுக்கு வாங்குற எல்லாரும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் செய்யறதெல்லாம் தப்புன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் திரும்ப அதே போய் செய்றீங்க. இது என்ன லூஸ் தனமா இல்லையா? திருமுருகன் யாருக்கு அவருடைய செயல்பாடுகள் ஆதரவாகும்? இது பாஜகவிற்கு சேவை செய்கிற ஒரு வேலை. ஆனா ஒண்ணு தெரியுது, குடந்தை அரசன் ஸ்ரீதர் வேம்புவோட சேர்ந்தவர். ஸ்ரீதர் வேம்பு பாஜக தான் இந்த நாட்டை தூய்மையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, நேர்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் பாஜக அப்படின்னு சொல்லுது. அந்த ஸ்ரீதர் வேம்புவோடு உறவு வைத்திருக்கிற குடந்தை அரசன் மத்ததெல்லாம் சொல்றாரு. அவன் யார் கூட இருக்கிறான், இவன் யார் கூட இருக்கிறான், இவன் டிவிகா தோழர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா நீ மருதையன் கிளப்பி விட்டு கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்ற திருமுருகன் காந்திக்கு குடந்தை அரசன் யார் கூட உறவுல இருக்காருன்னு தெரியாமையா அவர் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. மருதையன் யாரு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுதான். பாஜகவுக்கு எதிராக நீங்க 10 வருஷமா தான் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 40 வருஷமா செயல்பட்டு இருக்காங்க. பார்ப்பன பாசிசத்துக்கு எதிராக, பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக மாகாய்க்கா செய்யாத வேலைகளையா நீங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்க. சீமான் நான் தமிழ் பண்பாட்டு மெய்யியலை மீட்கிறேன், மணியரசனும் அதான் தமிழ் இந்து அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமானது, ராமன் கிருஷ்ணன் எல்லாமே நம்மளுதான், நம்ம அதை மீட்கணும் அப்படின்றாரு. இப்ப இன்றைக்கு திருமுருகனோ தமிழர் நெறி மீட்பு மெய்யியல் மீட்பு அப்படின்ற புள்ளிக்கு சேர்ந்திருக்கிறார். 3 பேருமே ஒரே குரலா ஒழிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோழர் நாளைக்கு அந்த புள்ளிக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்ல. அவங்க எப்பயுமே தன்னை தூய்மையானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படியான ஒரு முடிவுகளுக்கு சொல்றாங்க. மே 17 இயக்கத்துக்காரங்க திவிக காரங்க பெரியார உதயநிதி ஸ்டாலின் காலடியிலையும் திமுக காலடியிலையும் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்றாங்க. இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? திருமுருகன் காந்திக்கு கொஞ்சமாவது அறிவு நாணயம் வேண்டாம்? திராவிடர் கழக தோழர்கள், திராவிடர் இயக்க தோழர்களை போய் பெரியாரை கொண்டு போய் நீங்க உதயநிதியின் காலடியில போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு திருமுருகன் காந்தி எது வாயில வருது நல்லா. இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கூடயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேடைகளையே பயன்படுத்தி நம்ம சோத்தையே தின்னு வளர்ந்த ஒரு ஜீவன் தான், ஒரு விலங்கு தான் இந்த சீமான். அது கடைசியில இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டு நின்றுகிட்டு தெரியுது. இன்னும் கொஞ்சம் வளர விட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கும். பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூரில் உள்ள முண்டக கன்னியம்மன் கோவிலில் ஆடு நேர்ந்து விட்டு திருமுருகன் காந்தி பாஜகவை வீழ்த்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். ஒருபுறம் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐக்கு ஆதரவு, மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இடதுசாரிகள், மதிமுக கட்சிகளுக்கு ஆதரவு. இந்த 2 கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆதரவா அப்படின்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் 3ஆவதாக கிணறு சின்னத்தை வைத்துள்ள ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்து பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு புதிய யுக்தியை திருமுருகன் காந்தி கையாண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐயனாரையும் அம்மனையும் முன்னிறுத்தி பாஜகவினுடைய ராமனை வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தையும் முன்வைக்கின்றார். இன்னொரு சீமானாக மாறுகிறாரா திருமுருகன் அப்படின்ற கேள்வியை மையமாக வைத்து நம்மிடையே விவாதிப்பதற்காக தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க தோழர். 10 நாளைக்கு முன்னாடி அந்த முண்டக கன்னியம்மன் கோயிலுக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட்ல திமுகவும் சமரசம் செய்து கொள்ளும் பாஜக எதிர்ப்பில், அதிமுகவும் சமரசம் செய்து கொண்டது. அவங்க இப்போது வரை பாஜகவை எதிர்க்கல. அதிமுக கூட்டணியில் இருக்கிற எஸ்டிபிஐ மட்டும்தான் 100% பின்வாங்காமல் பாஜகவை எதிர்க்கிறார்கள், மோடியை எதிர்க்கிறார்கள். அதே போல திமுக கூட்டணியில் உள்ள விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உறுதியாக பாஜக எதிர்ப்புல இருக்காங்க. அதனால இவர்களைத்தான் நான் ஆதரிக்க போகிறேன் அப்படின்னு திருமுருகன் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் தமிழர் கட்சியும் இந்த பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்து, அதனாலதான் நான் இவங்களை எல்லாரையும் ஆதரிக்காம இந்த குறிப்பிட்ட கட்சிகளை மட்டும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்த நாம் தமிழர் கட்சி பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை அப்படிங்கிறது வந்து மே 17 இயக்கத்தினுடைய தமிழ் தேசிய முன்னணியா கூட்டு இயக்கமா நம்ம ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அமைப்பினுடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு அல்ல. அவர் என்ன விமர்சிக்கிறாருன்னு சொன்னா, அவங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறார்கள், ஆனால் பாஜகவை எதிர்க்கிற எங்களை போன்ற இயக்கங்களை எல்லாம் கூட்டு சேர்த்துக்கல, எங்களை எல்லாம் மேடை ஏற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. எங்களை யாரு எல்லாம் மேடையை ஏற்றுக்கிறார்களோ, பாஜக எதிர்ப்பில் உள்ள இவர்கள் எங்களை யார் அப்படி இருக்கிறவங்க மேடை ஏத்துறாங்களோ அவங்களையெல்லாம் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலதான் எஸ்டிபிஐயும் சொல்லியிருக்காரு. ஆனா எஸ்டிபிஐ அந்த தொகுதியில போய் ஆதரிக்க போறாரா என்னன்னு தெரியல. அதை வெளிப்படையாக சொல்லுவாரா, ஆதரிப்பாரா, வெளிப்படையாக சொல்லுவாரா என்னன்னு தெரியல. எஸ்டிபிஐ வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது, பாஜக இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து என்னாக போகிறது? எஸ்டிபிஐ தோழர்களே வந்து என்ன சொல்றாங்க, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஓட்டு போட்டது அதிமுக. அது வந்து இன்னைக்கு முஸ்லிம் தோழர்கள் பலரும் வந்து கேட்கறாங்க. எஸ்டிபிஐ வந்து அவங்க சொல்றது, எஸ்டிபிஐ தோழர்கள் சொல்றது, அதிமுக கூட நாங்க எதுக்கு சேர்ந்திருக்கோம்னா அதிமுக பிஜேபி கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கூட்டணி சேர்ந்திருக்கோம்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய வந்துட்டாங்க. ஆமா, அது அவங்களை அங்க தனியா நம்ம விட்டுறப்படாது, அவங்க அப்படி தனியா விட்டோம்னா அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாங்க, அதுக்கு பதிலாக நாங்க கூட்டு சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் நியாயம். அதுக்கு மேல அது எதையும் சொல்ல. இவங்க வந்து நம்ம திருமுருகன் காந்தி தோழர் வந்து அதுக்கு மேல ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார். சரிங்களா? சரி, அப்படின்னு சொன்னா தோழர் திருமாவளவன் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதால் தான் நாங்க வந்து திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு சீட்டு குறைச்சலா கொடுத்திருக்காங்க, எங்க இதுபடி 19 சொன்னாரு எங்களுக்கு பல சீட்டே தர வேணாம், இன்னைக்கு நீ நெருக்கடி கொடுத்து நான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறேன்னு நீ எனக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா எனக்கு சீட்டே கூட தர வேணாம், நான் வெளியே நின்றுகிட்டு பாஜகவை எதிர்க்க கூட தயார், ஆனா இந்த கூட்டணி ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதுக்கு என்ன பொருள் இருக்கு? இது ஏதாவது வந்து தன்னுடைய திருமுருகன் காந்தி தோழர் வந்து எனக்கு யாரும் மேல கொடுக்குறாங்களா, நான் அவங்களை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் தோழர் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ரெண்டு பேரும் பார்த்தா பிஜேபி வந்து சொன்னாரு, இது என்னது உன் கல்யாணத்துல வந்து நான் 100 ரூபாய் மொய் வச்சேன், என் கல்யாணத்துல வந்து நீ ஏன் 150 ரூபாய் மொய் வைக்கல அப்படின்ற மாதிரி மொய் கணக்கு தான் வந்துட்டு அந்த மாதிரியான கணக்குல படிதான் ஆதரிக்கிறாரு போல தெரியுது. இல்ல எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுலயும் நான் இந்த நேரத்துல பல தோழர்களும் கூட நினைக்கலாம், எதுக்கு வந்து பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற, பாஜக எதிர்ப்பை பேசி கொண்டிருக்கிற, களமாடி கொண்டிருக்கிற அப்படின்னு வந்து தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை போய் நீங்க எதிர்த்து பேசலாம், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பல தோழர்களும் கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், தோழர் திருமா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இதுல எது நியாயமானது நீங்களே யோசனை பண்ணி. அவங்க கூட தேர்தல் கட்சிகள் இயக்க அடிப்படையில் இவர் வந்து ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாரு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாரு. அரசியல் கட்சியால பிஜேபியை சிறந்த முறையில் எதிர்க்க முடியாது, இயக்கங்களான எங்களை போன்றவர்களால் மட்டும்தான் சிறந்த முறையில் பாஜக எதிர்ப்பை முன்வைக்க முடியும் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர் இவங்க கூட சேர்ந்துக்கல, இல்ல இவங்களை கூட சேர்த்துக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத அந்த நேர்காணலையும் சொல்றாரு. சரி, கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னா நீங்க அவங்க மாதிரி அவங்களையும் போய் ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஆனா தோழர் திருமாவளவன் அப்படியே பதில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுல வந்து தோழர் திருமாவளவனுடைய பாஜக எதிர்ப்புக்கும் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய பாஜக எதிர்ப்புக்கும் ஒரு பாரதூரமான வேறுபாடு இருக்கு. தோழர் திருமாவளவன் அவர்கள் பொது நலனின் பொருட்டு வந்து பாஜகவை எதிர்க்கிறார். அவர் ஒரு கட்சியை வச்சு, அரசியல் கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கார், அவரு சிறப்பா வந்து எதிர்க்கிறார். ஆனா வந்து நான் இயக்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உருட்டிக்கிட்டு, ஆனா வந்து அவரு எடுக்கக்கூடிய முடிவை கூட உங்களால எடுக்க முடியல. சுயநலத்திலிருந்து பொது நலத்தை பார்க்கிறார். சுயநலம் மட்டும்தான் அதுல இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க இப்ப என்ன, தோழர் திருமாவளவன் அவர்கள் பாஜகவை சிறப்பா எதிர்க்கிறார், சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறார், அதனாலதான் அவரை இது பண்றேன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வந்து மற்றவங்க எல்லாரையும் கூட விட்டுருங்க, ராசாவை எடுத்துக்குங்க, அவர் என்ன சமரசத்தோட எதிர்த்தாரா? அவர் எவ்வளவு வந்து தொடர்ச்சியா எதிர்த்துக்கணும், அவருடைய பேச்சு தான் நாட்டுல பெரும் பிரச்சனையா ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவர் கடுமையா பேசுறாரு, அதை எடுத்து கொண்டு போய் வடநாட்டுல போட்டு கட்டி பாருங்க, இந்து மதத்திலேயே அழிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து இருக்காரு. அந்த ஆள வந்து திமுக கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஆராசா. அதுல என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷனுக்கு உங்களோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு ஆராசா அவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, 2024 தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே மோடி வந்து இந்தியாவுக்குள்ள இருக்க மாட்டாரு, அதான் எங்களோட ஸ்லோகன் அப்படின்றாங்க. உடனே மோடி அத பிரச்சாரத்துல பேசுறாரு. அந்த அளவுக்கு ஆராசாவை வந்து நேரடியா மோடியோட மோதுறாரு. மோடி வந்து நான் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் நான் ஒழிச்சு கட்ட போறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கூர்மையா
வாத இல்ல, இது பிரதிவாதங்கள். வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த திமுக வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் தோழர் சொல்றபடி வந்து கட்சிகள் சமரசம் செய்து கொண்டன, நாங்க தான் வந்து சித்தாந்த எதிர்ப்பை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாஜகவுக்கு எதிரா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுல வந்து உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லா தோழர்களும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். சும்மா போற போக்குல திமுக ஒரு காலகட்டத்துல பாஜகவோட கூட்டு வைத்தது, அப்போது கூட அது ஒன்றும் சித்தாந்த சமரசம் எல்லாம் செஞ்சுக்கல. அது எங்க கட்சி, எங்களை மாதிரியான ஒரு கட்சின்னு எல்லாம் சொல்லல. கலைஞர் அப்பொழுதும் வந்து அது ஒரு அந்த மாதிரியான கட்சி தான், நாங்க இந்த குறைந்தபட்ச வேலை திட்டத்தோட தான் வந்து இந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்ல முடிஞ்சது. பாபர் ஆனா, மசூதியில ஒரு கூட்டணி அன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒன்றியத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற வாய்ப்புகள் இல்லாத சூழல்ல அவர் மேற்கொண்ட ஒரு முடிவுல கூட அவரால் தெளிவா இருக்க முடிஞ்சது. இன்னைக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற ஏதாவது சீட்டு கிடைக்கலைங்கிற பிரச்சனை இருக்கா? இல்ல வேற ஏதாவது கொள்கைன்னு சொல்றாரு, கொள்கையில என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்படி சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கப்படாது. நான் பிஜேபி எதிர்க்கிறேன், பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா நான் வந்து இவங்க 2 பேருக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன், பாஜக வீழட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு முழக்கம் வச்சுக்கிட்டு எத்தனை 2 பேருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க இது பண்ண முடியுமா? நீங்க கோயம்புத்தூர்ல போய் கிணத்து சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு அதை கூட வெளிப்படை, நீங்க கிணத்து சின்னத்துக்கு ஓட்டு கேட்டது கூட தப்பு கிடையாதுங்க, நீங்க வந்து அதை வெளிப்படையா சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கிறீங்க பாருங்க. பாத்தீங்களா? விளக்க பதிவு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அந்த விளக்க பதிவுல என்ன சொல்றாருன்னா, 2 நாட்கள் கோயம்புத்தூர்ல இருந்த என்னோட இருந்த தோழர்கள்ட்ட விசாரிங்க, நாங்க அங்க எதுக்காக ஓட்டு கேட்டோம்னு, அந்த மேடையில ஏறிட்டதுனாலே நாங்க ஓட்டு கேட்டோமா அப்படின்னு ஆயிருமா சுயேட்சைக்கு அப்படின்னாரு. வீடியோ ஆதாரமே வந்துருச்சே. விடுங்க, அது சுயேட்சைக்கு நீங்க ஓட்டு கேட்டது நீங்க சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா தொகுதிகளுக்கும் போறீங்கல்ல, எல்லா தொகுதிகளுக்கும் போய் நான் எந்த மேடைகள்ல நின்னு பேசுறேன், யாரை எதிர்க்கிறேன், யாரை ஆதரிக்கிறேன், நீங்க எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் அரசியல் கிடையாதுங்க. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி நான் யாரை ஆதரிக்கிறேன்னு தெளிவா சொல்லுங்க, அதுதான் அரசியல். அதை விட்டுட்டு நான் ஒருத்தர் எதிர்க்கிறேன், ஆனா வந்து சரிங்க இவங்களை எதிர்க்கிறீங்கல்ல, இவங்களை எல்லாம் ஆதரிக்கிறீங்களா? எல்லா செய்தியாளர் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல வந்து செய்தியாளர்கள் கேட்கறாங்க, நீங்க பாஜக கூட்டணியை எதிர்க்கிறீங்க, அப்ப வந்து இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறீங்களா? பாஜக கூட்டணி வர வேண்டாம்னு சொன்னா அதுக்கு இந்தியா கூட்டணி தானே ஒரே மாற்று அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியுது, எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனா அது மட்டும் திருமுருகன் காந்தி கண்ணுக்கு மட்டும் அது தெரியல. ஏன்னா நான் தீவிரமான கொள்கை பிடிப்பு உடையவன், நான் எதுக்கும் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன். என்ன நீங்க சமரசம் செஞ்சுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க கொள்கையில அடிப்படை பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற கொள்கையிலேயே அடிப்படையா சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய வேலை. பாஜக எதிர்ப்பை பேசுவேன், ஆனால் பாஜக வரக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை, திமுக தலைமையிலான கூட்டணியை நான் ஆதரிக்க மாட்டேன். தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்வேன், ஆனா திமுக கூட்டணியை நான் ஆதரிக்க மாட்டேன். அப்புறம் எப்படியா தமிழ்நாடு வெல்லும்? இதன்னு எடப்பாடி ஜெயிச்சா தமிழ்நாடு வெல்ல போகுது? நீங்களே அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு ஒன்னும் செயல் ஒன்னும், உங்க பேச்சுக்குள்ளாரையே முரண்பாடு இருக்கிறது தோழர் திருமுருகன் காந்திக்கு தெரியலையா? தோழர் திருமுருகன் காந்தியை பயங்கரமா அவர் எழுதியிருக்கிற பதிவுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்களை இந்த வந்து கவுண்டமணி காமெடி ஒண்ணு இருக்குல்ல, செந்தில் கவுண்டமணி என்ன வந்து கோவை சரலா கூட சொல்லுவாங்கல்ல, அங்கிருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, இங்கிருந்து மாப்பிள்ளை பார்க்க அமெரிக்கா, அந்த மாதிரி என்ன இந்த இயக்க தோழர்கள் வந்து பார்த்தாங்க, அந்த இயக்க நீ பதிவு போட்டிருக்கிறத அந்த மாதிரி போட்டிருக்க, எனக்கு பிஜேபிக்கான வந்து என்ன உதைக்கிறான் அடிக்கிறான் ஐயோ ஒடியாங்க அப்படின்னு சொன்ன எல்லா தோழர்களும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் பாக்குறாங்க. அதுதானே உண்மை. நீங்க பண்ணுனது அப்படி பண்ணிருக்கீங்க. உங்களை மட்டுமா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அவன் எவ்வளவு மொள்ள மாதிரித்தனம் பண்றான். எல்லா களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தோழர்கள், திவிக தோழர்கள் வந்து நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இவரு முந்தானத்து தான் கூட்டமே ஆரம்பிக்கிறதுக்கு போனாரு, கெடா நேர்ந்து விட்டுட்டு. இவர் பொங்க வச்சுட்டு கெடா நேர்ந்து விட்டுட்டு போயினோடனே அவங்க தோழர்கள் சாதாரணமா தான் கேள்வி கேட்டாங்க, என்னங்க தோழர் நீங்க பெரியார் வழின்னு சொல்லிக்கிட்டு திரியுறீங்க, இப்படி போய் பொங்க வச்சு கெடா நேர்ந்து விட்டுட்டு போறீங்களே, இது ஒரு நியாயமா அப்படின்னு. அதுக்கு என்ன நீ நேரா தானே பதில் சொல்லணும். அதை சொல்றது விட்டுட்டு நான் களத்தில் நின்று எதிர்கொள்பவன் நான் மட்டுமே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க யாரை நோக்கி பேசிட்டு இருக்கீங்க? திவிக தோழர்களை நோக்கி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருக்கா இப்படி பேசுறதுக்கு? இதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல, அதுக்கு மேல திரும்ப போய் கேள்வி கேட்டா நீங்க வந்து திமுக சொம்பு, நீங்க காங்கிரஸ் அடி ஒரு அடி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏங்க இந்தியா கூட்டணி ஆதரிக்கல அப்படின்னு கேட்டா, பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிதாங்க, அதுக்கு ஒரு வழி இதுதானே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நீங்க திமுக சொம்பு, காங்கிரஸ் அடி ஒரு அடி அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்ன அரசியல் பேச்சுக்களா? ஒரு நாணயமான பேச்சா இதெல்லாம்? நீங்க வந்து உங்களை நம்புகிறவர்களை அறிவுபூர்வமா யோசிக்கவும், அரசியல் வழியில என்ன சாத்தியப்பாடுகள் இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கும் முயற்சி பண்ண வைக்கிறீங்களா? நீங்க சிந்திக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிறவங்களை சிந்திக்க சொல்றீங்களா? அதுக்கு பதிலா நான் சொல்றதை மட்டும் நம்பு,
நம்ம தான் சரி, நம்ம தான் உலகத்திலே சுத்த சுயம்பு, நீ அறகுறை, நான் பரிபூரணம் இல்ல, அப்படின்னு அதான் பேசிட்டு அந்த இருக்கிற சுயம்பு அரசியலா? அப்படின்ற விஷயத்திலயுமே கேள்வி வருது. ம். இப்ப 2014 எலெக்ஷன்ல மோடி அலையடிக்குது ம். அப்படின்னு முன்னாடி நின்னு ஊதிக்கிட்டு இருந்தவரு வைகோ. ம். அப்ப கூட்டணியில வைகோ இருந்த பொழுது இவரு விருதுநகர்ல வைகோ நிக்கிறாரு. அங்க போய் கரிசல் மைந்தர்கள்ன்ற பேர்ல இவங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. ம். அன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து இவங்கள ஏத்திருக்கிறாரு. ம். இல்ல நாங்க வந்து வைகோவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறோம் ம். அப்படின்னு அங்கேயும் போய் ம். இந்த பிரச்சாரத்தை வைகோவுக்காக வந்து செய்திருக்கிறாங்க. இப்ப அப்படி வந்து கூச்சமே இல்லாம வைகோவுக்காக பாஜக கூட்டணியில இருக்கிறவருக்காக பிரச்சாரம் செய்ய முடிபவர்களால் ஏன் இப்ப இந்தியா கூட்டணியை வந்து ஆதரிக்க முடியல? பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து அதனுடைய உண்மையான செயல்பாட்டையும் நோக்கத்தையும் விளைவையும் கொண்டுதான் மதிப்பிட முடியுங்க. சரிங்களா? இவரு வந்து சும்மா நாட்டுக்கு இதெல்லாம் கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி. நான் இல்ல, வந்து உண்மையில நீங்க எல்லாரும் பயப்படுறீங்களா? திருமுருகன் வந்து சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அந்த அச்சத்துல பேசுறீங்களா? எங்க திருமுருகன் காந்தி சொல்லி எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அவங்க தோழர்களே அவர் சொல்றபடி ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. என்ன பிரச்சனைனா, இந்த பொதுவா இருக்கக்கூடிய சில தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இவர் தான் பெரிய கொள்கை குன்று, இவர் தான் சரியா எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அதான் ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்தியிருக்கிற திராவிடர் விடுதலை கழகம் இருக்கு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்கு, திராவிடர் கழகம் இருக்கு. இந்த தோழர்கள் எல்லாம் எந்த விளம்பரமும் இல்லாம வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. இவரு முந்தா நாள் தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பெரிய விளம்பரத்தோட தொடங்கி இவர் பெரியார் வழிகாரங்கிறாரு. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை நடத்துறது வந்து கோயில்ல நடத்துறது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா பிராக்டிஸ்ன்னு கூட இவருக்கு தெரியாதா? அதுதான் ஓட்டுக்கு வாங்குற எல்லாரும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் செய்யறதெல்லாம் தப்புன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் திரும்ப அதே போய் செய்யறீங்க. இது என்ன லூஸ் தனமா இல்லையா? ஆனா இத பத்தி எதையும் கவலைப்படாம நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் ஒருவேளை வந்து திவிக, திக, தாப்பே திக, இன்னும் இப்ப மக்கள் அதிகாரம் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்க. இத்தனை வருஷமா 30 ஆண்டுகள் தேர்தலில் பங்கெடுக்காதவர்கள், இப்ப இவங்க எல்லாம் அறிவு இல்லாம திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்க. இல்ல, நீங்க முன்னாடி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வி முக்கியமானது. இவங்கெல்லாம் வந்து நீங்க சொல்றதுனால ஒரு சில பேருக்கு ஆசிலேஷன் ஏற்படுது இல்ல. உங்களை கொள்கை குன்றுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையே பேச மாட்டேங்கிறீங்க, பொய் பித்தலாட்டம் பேசுறீங்க. நான் நேரா சொல்றேன், நீங்க ஒரு பொய் பித்தலாட்டம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க தெளிவா சொல்லணும், பாஜகவை எதிர்க்கணும்னா இந்த முறை இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரே இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். பாஜகவை எதிர்ப்பதற்கு அது ஒரே வழி அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுடைய வழி என்னன்னு திட்டமா சொல்லணும். நாங்க வந்து பாஜகவை மட்டும்தாங்க எதிர்ப்போம், யாரையும் ஆதரிக்க மாட்டோம், நீங்க போட்டுக்கு போய் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற தெளிவாவது சொல்லணும். இங்க பாருங்க, பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களை தவிர இந்த உலகில் யாரும் வந்து நியாயமானவங்க, கொள்கை குன்றுகள் யாரும் இல்ல, மத்தவெல்லாம் அயோக்கிய பய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது என்ன பேச்சா? இது அரசியல் பேச்சா? இது ஒரு அரசியல் பேச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களே தோழர்களே, நீங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இது அரசியல் பேச்சு இல்ல, இது வந்து ஒரு பித்தலாட்டமான பேச்சு. நீங்க அதான் முன்னாடியே சொன்னேன், தோழர் திருமாவர்கள் செய்திருப்பது சரியா அல்லது தோழர் திருமுருகன் காந்தி செய்திருப்பா? அவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு, ஒரு சமூகத்துக்கான இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த நாட்டுல ஒரு சீரியஸான அரசியலை நடத்திட்டு இருக்கிற ஒரு தோழர், இத்தனை ஆண்டு காலம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தோழர், அவரால் முடிவு செய்ய முடியுது. ஆனா நீங்க முடிவு செய்ய முடியல, அதுக்கு நான் வந்து கொள்கை பிறலாத குன்று அப்படின்னு எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து நியாயமானது கிடையாது, நேர்மையானது கிடையாது, பொய்யானது. இது மட்டும் இல்லாம நான் போய் அங்க நீங்க சேர்ந்திருக்கிற ஆள் யாரு? குடந்தை அரசன். குடந்தை அரசன் யாரு? ஸ்ரீதர் வெம்புக்கு ஏதோ ஒரு வகையில ரொம்ப நெருக்கமானவர். என்ன நெருக்கமானவர்? அதை வெளியில சொல்ல மாட்டீங்க. நீங்க அங்க போய் யாருக்கு ஓட்டு கேட்கறீங்க அதை சொல்ல மாட்டீங்க. ஆனா நான் பிஜேபி எதிர்த்து ஓட்டு போடுகிறேன், நாட்டில் இருக்கிற மக்களை எல்லோரும் பார்த்துக் கொள்ளுங்கள், பிஜேபி என்னை மட்டும் தான் எதிர்த்து கொண்டிருக்கிறது, வேற யாரையும் எதிர்ப்பதே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது பித்தலாட்டம். அதாவது போஸ்டர் போடுறாரு, எனக்கு கூட அந்த போஸ்டர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாஜகவை எதிர்த்து கோயம்புத்தூரில் இன்னென்ன இடங்களில் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமும் திரும்ப போஸ்ட் போடுறாரு. இப்படி இந்தந்த இடத்தெல்லாம் பிரச்சாரம் நடத்தி முடிச்சோம், இப்படி சங்கிகளை எதிர்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் அந்த வீடியோவை பார்த்தா தெரியுது இவர் கிணத்து சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாருன்னு. இதை ஏன் மறுக்கிறாரு? இதை அதுதான் வெளிப்படையா சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஒரு நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி மக்கள் கலை இலக்கிய கழகம், மார்க்சில் எண்ணி அமைப்புகள், இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லா மார்க்சில் எண்ணி இயக்கங்களும் தேர்தலை புறக்கணித்த இயக்கங்கள். அவர்கள் எல்லாம் வந்து பிஜேபி ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டு வந்தவர்கள் தான். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிஜேபி எதிர்க்கிறோன்னு பேசி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு வந்து தேர்தல் அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு, பிரச்சனைகள்லாம் ஆகுதுன்னு இன்னைக்கு தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற அவங்க கொள்கையவே கைவிட்டுட்டு இந்த முறை நமக்கு ஒரே வாய்ப்பு வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்னும்
ஒரு சில தோழர்கள் நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க, ஆனா நாங்க யாரையும் ஆதரிக்கல அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஆமா. ஆனா நீங்க எந்த பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ரெண்டு பக்கமும் இல்லாம நடுவுல ஒரு உருட்டு. நாங்க வந்து பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம், நீங்க வந்து நாங்க யாரை ஆதரிக்கிறோம்? இந்த பக்கம் எஸ்டிபிஐ காரரும் பார்த்து நல்ல ஒரு மாதிரி தெரியுது, கொஞ்சம் அப்படி போனா டிடிவி கூட கொஞ்சம் விவரமானவர் போலதான் தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆமா. உங்களை எல்லாம் பாருங்க, பாஜக எவ்வளவு வந்து இது எலெக்ஷன்ல பண்ணுச்சு. பாராட்டினாரு இல்லங்க டிடிவி. இந்த இதுலயும் பேசியிருக்காருங்க. புரட்சி. இந்த இதுல ஐ சப்போர்ட் திருமுருகன் காந்தி இதுல அவர் பேசுறதே என்ன ஆகுதுன்னா, இப்ப எப்படி நாம் தமிழரை பார்த்து நீங்க வந்து பிஜேபி எல்லாம் கடுமையா எதிர்க்கிறீங்க, ஆனா எங்களை கூட்டு சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களே, இல்ல பாஜகவை எதிர்க்கிற எங்களை எல்லாம் கூட்டு சேர்த்துக்காதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைன்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் ஏங்க உங்களை வந்து பிஜேபி அடிச்சது இல்ல, நீங்க அந்த போய் பக்கம் சேர்ந்துருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல்னு பேசிட்டு இருக்காரு பாருங்க, அது பிரச்சனை இல்ல. இது பிரச்சனை அப்படின்றத விட இது யாருக்கு சேவை செய்கின்ற அரசியல்? திருமுருகன் யாருக்கு அவருடைய செயல்பாடுகள் ஆதரவாக முடியும்? இந்த இதெல்லாம் வந்து இந்த ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப திமுகவினுடைய பிரச்சார கூட்டங்கள், முதலமைச்சர் வந்து 22ஆம் தேதி அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். இது வரைக்கும் வந்து நேற்று வரைக்கும் அவர் பிரச்சார உரைகளை ஆற்றிருக்காரு. எல்லா மேடைகள்லையும் வந்து எவ்வளவு கடுமையாக பிஜேபியை எதிர்த்து பேசியிருக்காருன்னு பாருங்க, சரிங்களா? எல்லா மேடைகள்லயும் கடுமையா பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரு. மோடிக்கு நேரா கேள்விகள் கேட்டிருக்காரு. எவ்வளவு மோசமா பாஜக இது இருக்குன்னு. திமுக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது சொல்லுது பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு தெளிவா குரல் கொடுக்க முடியுது இல்ல. உங்களுக்கு வந்து என்ன கேடு? உங்களால ஏன் பேச முடியல? இந்த பேச்சுல இடையில வந்து என்ன தெரியுமா, கட்சிகள்லாம் சமரசம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க சரியா பிஜேபி எதிர்ப்ப பேச மாட்டேங்கிறாங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நடுவுல வந்து உருட்டுறது. என்னோட கேள்வி, திருமுருகன் காந்தி இப்படி குழப்புறாரு, இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, சரி இதுலயும் ஓட்டு போடு இதுலயும் ஓட்டு போடுன்றாரு, இந்த கூட்டணியிலையும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடு, இந்த கூட்டணியில இருக்கிற 3 கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்றாரு. சரி, இதோட தான் நிக்கிறாரான்னு பார்த்தா 3வது கேணி சின்னத்தை காட்டுறாரு. இப்ப திண்டுக்கல்ல சிபிஎம் நிக்கிறாங்க, எஸ்டிபிஐல இருந்து நெல்லை முபாரக்கும் நிக்கிறாப்ல. இப்ப அங்க யார வந்து ஓட்டு போட சொல்லுவாரு? அப்ப இப்படி குழப்பமான ஒரு நிலைப்பாடா இருக்குது. இத தெரியாம அவரு இருந்திருக்க மாட்டாரு. இல்ல, இதுல எல்லாம் ஒரு தெளிவா தான் இருக்காரு. என்ன பிரச்சனை? இது யாருக்கு ஆதரவாக இல்ல, இது பிஜேபி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு பி டீம் எல்லாம் நிறைய டீம் உருவாக்கி வச்சிருக்கு. முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் திமுக தலைவர் வந்து ஏன் போய் பிரச்சார கூட்டங்கள்ல பேசும் பொழுது பழனிசாமி முக்கியமா பொருட்படுத்தி அவங்க வந்து கள்ள கூட்டணி அப்படின்னு ஏன் சொல்லிட்டு வர்றாரு? அவங்க வந்து இந்த முறை ஒரே ஒரு காரணத்துக்காக தான், இந்த முறை மட்டும் பாஜகவோடு நின்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜகவுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கும், அது அதிமுகவுக்கும் எதிராக போய்விடும் அப்படிங்கிறதுனால அவரா வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவர் அண்ணாமலை மட்டும்தான் எதிர்க்கிறாரு, அந்த பக்கம் எதிர்க்க மாட்டேங்கிறாரு. முன்னாள் ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த பேச்சு மட்டுமல்ல, செயலும் தான் அவங்களை யாரு இன்னாருன்னு காட்டும். அதுக்காக தானே அவங்க பிரிஞ்சு வந்து நிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு தானே தோணுது. எந்த கொள்கையும் எதிர்க்காம ஏதோ ஒண்ணு இது பண்ணாம நேத்து வரைக்கும் எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இருந்துட்டு, நேத்து வரைக்கும் விவசாய சட்டங்களை ஆதரிச்சுட்டு இருந்துட்டு, இன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் அது கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு கொள்கையினே ஒண்ணு கிடையாதா? கூட்டணி மட்டும்தான் இருக்குதா? உங்க கொள்கை என்னையா அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அது கொள்கையெல்லாம் வந்து எதை விவரமானவங்க கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்னு பழனிசாமி சொல்ற மாதிரிதான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. எங்ககிட்ட கொள்கை இருக்குங்க, நாங்க மட்டும் தாங்க சரி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது வந்து பாஜகவிற்கு சேவை செய்கிற ஒரு வேலை. இது தெரிந்து செய்கிறார், தெரியாமல் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான விவரம் எல்லாம் நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, குடந்தை அரசன் வந்து ஸ்ரீதர் வேம்புவோட சேர்ந்தவர். ஸ்ரீதர் வேம்பு பாஜக தான் இந்த நாட்டை தூய்மையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, நேர்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் பாஜக அப்படின்னு சொல்லுது. அந்த ஸ்ரீதர் வேம்புவோடு உறவு வைத்திருக்கிற குடந்தை அரசனோடு மத்ததெல்லாம் சொல்றாரு. அவன் யாரு கூட இருக்கிறான், இவன் யாரு கூட இருக்கிறான், இவன் டிவிகா தோழர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா நீ மருதையன் கிளப்பி விட்டுட்டு வந்து கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்ற வந்து திருமுருகன் காந்திக்கு குடந்தை அரசன் யார் கூட உறவுல இருக்காருன்னு தெரியாமையா அவர் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காரு? அதுக்கு பதில் சொல்லட்டும். திருச்சி சூர்யா சிவாவை பேட்டி எடுக்கிறேன், அவரை பேட்டி எடுத்ததுக்காக அவர்கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு இவங்க கிளப்பிடுறாங்க. அந்த பேட்டியை பார்த்தாலே தெரியும், 2 பேட்டியா வெளியே வந்திருக்குது. மே 17 ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதிவு எழுதுனா பதில் சொல்லலாம். எப்படி நாம் தமிழர் தம்பிகள் தனிப்பட்ட தாக்குதல், ஆபாச தாக்குதல் பண்ணுவாங்களோ அதையே பண்றாங்க. பண்றதோட மட்டும் இல்லாம நீ இங்க காசு வாங்கிட்ட அப்படின்றாங்க. யோக்கியவான்களா இருந்தா அதை நிரூபிக்கணுமா இல்லையா? ஆமா.
இப்ப திருமுருகன் போய் சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறாருன்னா ஏதாவது வாங்காம போய் ஏறி நின்னு ஒரு வேட்பாளர் கேட்பாரா? இல்ல நீங்க நீங்க காசு வாங்குறாங்க, இது பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. இது அவங்க சேற்றைவாரி இறைக்கிற மாதிரி போற போக்குல கண்டவங்களை பத்தி கண்ட மேனிக்கு பேசிட்டு போய் அப்படியே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. அவங்களுக்கு எதோ ஒன்னையும் உண்மை போய் இதுதான் சரி அப்படிங்கிற நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அரசியல் நோக்கும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே சதி சதி சதின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. ஆமா, இது உண்மையிலேயே பிரச்சனை. மருதையன் சதி செய்கிறார் அப்படின்ற விஷயம் உண்மையா? ஏன்னா இப்ப இவரை விமர்சித்து எழுதுபவர்கள் எல்லார்ட்டையும் போய் மருதையனிஸ்ட் அப்படின்றாங்க. இப்ப தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த முத்துக்குமார் அவர் தான் முதல்ல விமர்சனம் பண்ணி எழுதுறாரு. அவரை போய் நீ ஒரு மருதையனிஸ்ட் அப்படின்னு கருமையா இது பண்றாங்க. இன்னும் திருமுருகன் என்ன பண்றாருன்னா, இப்ப வேற மற்ற கட்சியிலயோ அமைப்புலயோ இருந்துட்டு திருமுருகனை விமர்சிக்கும் பொழுது அந்த தலைமைகள்கிட்ட போன் பண்ணி பாருங்க, இவர் என்னை பத்தி விமர்சனம் பண்ணி எழுதுறாரு, அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க இப்படின்லாம் சொல்றாரு. இவருக்கு ஏதாவது சிக்கல் இருக்குதா அடிப்படையிலேயே கேள்விகளை இல்ல முதல்ல அரசியல் கேள்விகளை அரசியல் கேள்வியா எதிர்கொண்டு பதிலளிக்கக்கூடிய திறன் இருக்கிறதா என்றே தெரியவில்லை அவருக்கு. அப்படி எல்லாம் பேசக்கூடிய மனிதரா இல்லையான்னு தெரியல. அப்படி பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதரா இருந்த இப்ப நான் கூட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கர்நாடக தேர்தல், மாநில தேர்தல் எல்லாம் முடிஞ்சோடனே கர்நாடக மாநில தேர்தல் பற்றி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது, அதுக்கு ஏங்க இப்படி பேசுறீங்களே, ஆமா இப்படி போராட்டி முதல்ல ஒரு முறை நான் சொல்லின்னு சொன்னாரு, அப்புறம் சொன்னேன்னு சொன்னாரு, அப்புறம் இப்படினாரு அப்படின்னாரு. அதுல பெரியார் ஒரு பொருட்டு இல்ல, வீரப்பன் இந்த வீரவழி தமிழர்கள் வீரவழி அங்கிருந்து வருது இங்கிருந்து வருது, அல்ல நான் அப்படி சொல்லல, இப்படிதான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் கூட ஒரு நேரா எந்த பதிலையும் சொல்லல, கடைசி வரைக்கும் சொல்லல, இன்னைக்கு வரைக்குமே எந்த பதிலையும் சொல்லல. சரிங்களா? அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கெல்லாம் மருதையன்கிற ஒரு பாப்பாம் புரட்டி விட்டுட்டு இது பண்றீங்க. இப்ப மருதையன் யாரு அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுதான். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் நேர்காணல் கொடுக்குறாரு, கூட்டங்கள்ல பேசுறாரு, எல்லாம் தெரிஞ்சதுதான். அவர் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் இருந்தாரு, இன்னைக்கு இல்ல. அந்த அமைப்பு ரெண்டு பிரிவா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு பெரும் பிரிவு தோழர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்க. அந்த அமைப்பு தோழர்களும் ஆதரவா இவர் செயல்படுறாரு. ஆனா அமைப்புல இல்ல அப்படிங்கிறது ஊரறிந்த விஷயம்தான். இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கோ மறுப்பதற்கோ எதுவும் இல்லை. அவரு பேசுறது பாஜகவுக்கு எதிராக நீங்க 10 வருஷமா தான் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க 40 வருஷமா செயல்பட்டு இருக்காங்க. பார்ப்பன பாசிசத்துக்கு எதிராக, பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக, பார்ப்பன இந்துத்துவத்திற்கு எதிராக மாகாய்க்கா செய்யாத வேலைகளையா நீங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்க. எதிர்ப்பு மாநாடு திவிக தோழர்களும் செய்யாத வேலைகளையா நீங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்க. அவங்கள நோக்கி இப்படி பேசுறீங்க கூட பரவாயில்ல. திவிகாவை பார்த்து கொண்டல்சாமி எழுதுறாரு, மே 17 அவங்க ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, நீங்க அதை ஏதோ சொல்லுங்க, ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு நீங்க அரசியல் நீங்க திவிக தோழர்களை பார்த்து மருதையன்கிற ஒரு பாப்பான்னு சொல்லிதான் நீங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன. ஐயோ, நீ செஞ்சது அப்படியான வேலை முண்டகன்னியம்மன் கோயில்ல கெடா நேர்ந்து விடாம போக முடியாதா? நேரா பாஜக எதிர்த்து பிரச்சாரம் செய்ய அது இப்ப என்னோட கேள்வி அதான். அது ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அதை உங்களால ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியலையா? நாட்டார் தெய்வங்கள் அது என்ன ஒரு பார்ப்பனிய மரபுல இருக்குதா? அதையே அப்படி எதிர்க்கணும். இங்க பாருங்க, அது தமிழர் நெறி, தமிழர் கடவுள் தானே அவங்க எல்லாம். இந்த முதல் தமிழ் முன்னோர்கள் முதல் பிரச்சனை எடுத்துக்கோங்க. தமிழர் நெறி, இதுதான் தமிழர் மதம், இதுதான் தமிழர் கடவுள் அப்படிங்கிற உருட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல பெரியார் கிட்ட சொல்லியே அதை பெரியார் சுக்குநூறா உடச்சு விட்டுட்டார். இந்த சைவம் தான் தமிழர் மதம் அப்படின்னு சொன்ன போதும் சரி, அல்லது வைணவம் தான் தமிழர் மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த போதும் சரி, இந்த கடவுள் தமிழர் கடவுள் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் அவர் சொன்னாரு, இதெல்லாம் அனுபவப்படி நீங்க சொல்றதெல்லாம் சரி, கொள்கைப்படி வரலாறு அது இதுன்னு உருட்டுவீங்க, அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, அனுபவப்படி இதெல்லாம் தமிழர்களுக்கு சமத்துவம் கொடுக்குதா? எல்லா தமிழனையும் ஒரே தட்டுல நிறுத்தி வச்சு பாக்குதா? எல்லாரும் சமமா போய் ஒரு இடத்துல நிக்க முடியுதா? அதுக்கு பிரயோஜனமா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டார். இந்த பயிலுவெல்லாம் எவ்வளவு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பெரியார் இஸ்லாம் தான் தீண்டாமை ஒழிகிறதுக்கு, இந்த சாதி கேடு ஒழிகிறதுக்கு ஒரு நல்ல வழி. நீங்க ஏதாவது கடவுள் வேணும், மதம் வேணும்னா கம்முன்னு அங்க போய் சேர்ந்துருங்கய்யா, அதுதான் இருக்கிறது ஒரே வழி அப்படின்னு சொன்ன போது அதுக்கு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னது அது இதுன்னு. அப்ப அவரெல்லாம் இது தமிழர், இது இல்ல, இது தமிழர் அல்லாதன்னு பார்க்கல. அவர் இஸ்லாம் தான் தமிழர் நெறின்னு கூட சொன்னார் அந்த அளவுக்கு. ஏன்னா தமிழர்களும் சமத்துவம், நம்மளும் சமத்துவத்தை நோக்கி போறோம், அவனும் சமத்துவத்தை சொல்றான், அதனால அவன் தமிழன் அப்படின்னு சொன்னார். இவங்களுக்கு அது சமத்துவமா இல்லையா இருக்கிறதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனைன்னே இல்லாம உருட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பிஜேபி சொல்றாங்க, பிஜேபி என்ன சொல்றான், நீ வேற எதை வேணாலும் பேசு, இந்த கோயிலுக்குள்ளார பேசு, இந்த இதுக்குள்ளார பேசு, இது தெய்வத்துக்குள்ளார நின்று பேசு,
இது வந்து தமிழ் ஆமா, வந்து நீ ஆன்மீக மொழி ஹிந்துவாக ஊட்டிட்டு பிராக்டிஸ் இருக்கு. பண்ணாத ஆராசா எப்படி தனித்தொகுதி வைக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீ என்ன போய் பண்ற? கோயில்ல போய் கெடா வெட்டிட்டு தொடங்குற. இது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா பிராக்டிஸ் உனக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு தான் நீங்க கொள்கை குன்றுவா? தோப்பாவை உதாரணம் எடுத்துட்டு வராங்களே, பெரியாரிய ஆய்வாளர் தோப்பா அப்படின்னு தானே அவரை முன்னிறுத்தி ஐயனாரையும் அம்மனையும் மே 17 இதனால் தான் முன்னிறுத்துகிறது அப்படின்னு ஒரு தோப்பா கட்டுரை எழுதுனதையே சுத்தமா புரிஞ்சுக்காம உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஆடு கெடா வந்து பலி தடை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. அது இந்துத்துவம் இதுல வந்து ஒரு இப்படி ஒரு ஒரே தன்மையில எல்லாத்தையும் இந்துத்துவம் மயமாக்கறதுக்கான ஒரு திட்டமா இருக்கு. அதனால நாங்க அதை எதிர்க்கிறோம். அவங்களுடைய சுயேட்சை தன்மை இருக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னாரு. இந்த மரபுகள் எல்லாம் எப்படி வந்து அந்த மரபுகளில் இருந்து மாறுபட்டவை அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அதே நேரத்தில் இது எல்லாம் தான் தீர்வு, அதனால எல்லாரும் இதுக்குள்ளார போய் நின்னுக்குங்க அப்படின்னு ஒன்னும் அவர் சொல்லல. ஓகே, சரிங்களா? இது வந்து இல்ல அவர் சொல்லி இருந்தாலும் பெரியார் இயக்கத்துக்கு அது முதன்மையானது இல்ல. பெரியார் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து பெரியார் என்ன சொன்னாரு? தோப்பா சொன்னா என்ன, பெரியார் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, நானே சொன்னா என்ன, எல்லாத்தையும் யோசனை பண்ணுங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதுன்னு பாருங்க. உங்க அனுபவத்துல உங்க வந்து வாழ்க்கை மீது அனுபவத்துல எது சரி எது தவறுன்னு புரியுதோ அதன்படி செய்யுங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன தமிழர் நெறி அப்படிங்கறதுனால இப்படிதான் போகணும், தமிழர் நெறி தான் பெரியார் நெறி, பெரியார் நெறி தான் தமிழர் நெறி, ஆகவே நீங்கள் இப்படித்தான் போகணும்னு வந்து திராவிடர் விடுதலை இயக்கத்துக்கும் தாப்போதிகாவுக்கும் தீகாவுக்கும் நீங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன அறிவு இருக்கா உங்களுக்கு? இல்ல இதுல கேட்கிற கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாம இருங்க. இல்ல இதுல ஒரு புதிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். மணியரசனுடைய சாதியமும் தமிழ் தேசியமும் அப்படின்ற புத்தகத்தை வந்து படிச்சேன். அதுல வந்து மணியரசன் சொல்றாரு, மாற்று பெரியார் சொல்லவில்லை, இந்து மதத்தை ஒழிக்கணும்ன்றாரு. அப்ப என்ன மாற்று அப்படின்னு சொல்லணும்ல, அத பெரியார் சொல்லவில்லை அப்படின்றாரு. சீமான் அதே புள்ளிக்கு வர்றார், மாற்று வந்து சொல்லவில்லை, அதனால் நான் வந்து தமிழ் பண்பாட்டு மெய்யியலை மீட்கிறேன், மெய்யியலை மீட்கிற நடவடிக்கையே வர்றேன் அப்படின்றாரு. மணியரசனும் அதான், தமிழ் இந்து அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமானது, இந்த ராமன் கிருஷ்ணன் இது எல்லாமே நம்மளுதான், நம்ம அதை மீட்கணும் அப்படின்றாரு. இப்ப இன்றைக்கு திருமுருகனோ தமிழர் நெறி மீட்பு மெய்யியல் மீட்பு அப்படின்ற புள்ளிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். 3 பேருமே ஒரே குரலா ஒழிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த கருத்து இல்ல, அந்த நீங்க இப்ப வந்து சொல்லி இருக்கிற இந்த விஷயம் இல்லையா, அது பிழை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. அது சரிதான், ஒரு வகையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட அப்படின்னு தோணுது. தோழர் வந்து நாளைக்கு அந்த புள்ளிக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை. அவங்க எப்பயுமே தன்னை தூய்மையானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படியான ஒரு முடிவுகளுக்கு போறாங்க. எப்பயுமே பெரியார் என்ன பண்ணாருன்னா, அரசியல் முடிவுகள் இந்த பண்பாடு சம்பந்தமா எல்லாத்தையும் வந்து பொதுஜனங்க கிட்ட முன்னாடி வச்சுட்டு இது சரியா தப்பான்னு யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க, நான் இதை சரின்னு நினைக்கிறேன், இந்த வழியில போனாதான் சரி, இந்த வழியில போனாதான் நம்ம போய் ஊர் சேர முடியும் அப்படின்னு சொல்லி போறேன் வந்துட்டு, அது உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா என் கூட வாங்குங்க. அவர் செஞ்ச தவறுகள் இல்லை, நான் ஒரு இடத்துல பிழையா முடிவு பண்ணி, இப்ப 67ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் காங்கிரஸ் கட்சி தான் உடும்புப்படியா ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா தேர்தலில் திமுக ஜெயிச்சு அவங்க கிட்ட அண்ணா வந்து பேசும் பொழுது அவர் என்ன பேசாம போயிட்டாரா? ஆமா, இல்ல என் கொள்கைப்படி வரல, நீங்க வந்து தள்ளி போயிருங்க அப்படின்னு சொன்னாரா? அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு சொன்னார், நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அண்ணா வந்து பேசின அந்த நிகழ்ச்சியை விவரிக்கும் பொழுது நான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு வந்து வயசு பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அண்ணா முன்னாடி நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஏன் அப்படி சொன்னாரு? அது வந்து அவர் தான் எடுத்த முடிவு, அதுல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் உணர்ந்துதானே அவர் சொன்னாரு. அரசியல் முடிவுகள்ல இருந்து இந்தியா கூட்டணிய இந்த ஊரே ஆதரிக்கிறது இல்ல. இன்னொரு பாயிண்ட வந்து சொல்றாங்க மே 17 இயக்கத்துக்காரங்க, திவிக காரங்க பெரியார வந்து உதயநிதி ஸ்டாலின் காலடியிலையும் திமுக காலடியிலையும் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்றாங்க. பெரியார் அவருடைய காலத்தில் வந்து அவர் என்ன நிலைப்பாடு எதிர்த்தார்? திமுக வந்து மோசமானது அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தார். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? திருமுருகன் காந்திக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு நாணயம் வேண்டாமா? திராவிடர் கழக தோழர்கள், திராவிடர் இயக்க தோழர்களை போய் பெரியாரை கொண்டு போய் நீங்க வந்து உதயநிதியின் காலடியில போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இதுக்கு வந்து திருமுருகன் காந்தி எது வாயில வருது வந்து நல்லா, சரிங்களா? அறிவும் இல்லை, நேர்மையும் இல்லை, நாணயமற்ற மனிதர்களா வந்து அவங்க தோழர்களை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, இப்ப மருதையின் தோழரை எப்படி தூண்டி விட்டு இது பண்றாங்கன்னு சொல்றாங்களா, அதை விட ரொம்ப ரொம்ப மோசமானது. இதெல்லாம் உதயநிதி சரி திமுக காரங்களாவது ரசிப்பாங்களா? பெரியார் எங்க காலடிக்கு கீழே வந்துட்டாருன்னு அதையாவது ரசிப்பாங்களா? இதெல்லாம் அறிவு கட்ட பேச்சா தெரியல? அறிவு நாணயம் உள்ள பேச்சா இதெல்லாம்?
இது வெறும் சுய மோகமும் சுய விளம்பரமும் கொண்ட அயோக்கியத்தனமான பித்தலாட்டமான பேச்சுங்க. திருமுருகன் காந்தி இத்தனை தோழர்கள் வந்து நேத்து வந்து கோயம்புத்தூர்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே எல்லா தோழர்களும் எல்லா கட்சி தோழர்களும் போய் நின்னீங்கல்ல, அவங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் பதில் சொல்லுவாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவருக்கு பித்தலாட்டமும் இப்படி வஞ்சக எண்ணமும் மட்டும்தான் இருக்குது. அவர் பதில் சொல்ல மாட்டார். இது இது எவ்வளவு பெரிய மோசடியான வேலை அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க ஊரே வந்து இந்தியா கூட்டணி ஆதரிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாம் என்ன கீழானவங்களா? உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் இல்லையா? உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து தானே முடிவு பண்ணிருக்கீங்க. திருமுருகன் காந்தி தோழரை ஆதரிக்கிற தோழர்களும் அதுதானே முடிவு பண்ணிருக்கிறீங்க. அவர் மட்டும் இல்ல, அவர் இயக்கத்தில் இருக்கிற சில தோழர்கள் மட்டும் இல்ல நாங்க வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு தீட்டுப்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது இந்த சாதி மனப்பாங்கு அல்லாமல் வேற என்ன? இல்ல ஆமா, இப்ப மற்ற கட்சிகள் குறிப்பா நான் இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சியில போய் துரை வைகோவுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கிறார். இப்ப அவர் அதை அக்செப்ட் பண்ணி தான் துரை வைகோவும் அவரை பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கிறாரு. இப்ப அடுத்து சிபிஎம்முக்கு போய் பண்ணுவாரு. இப்ப இதெல்லாமே நடக்க போகுது. இது சிதம்பரத்துல போய் பண்ணுவாரு திருமாவுக்கு ஆதரவா. இதெல்லாம் வந்து அந்த சக கட்சிகளும் அனுமதிக்கத்தானே இல்ல. இதெல்லாம் வந்து தோழர்கள் உண்மையாலுமே சீரியஸா யோசிக்கணும். இது என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் அவர் தோழர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு, அவர் செய்யறபடிக்கு செய்யட்டும், செய்யற வரைக்கும் நல்லது தானே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப பல காலங்கள்ல பல நேரங்கள்ல முன்னாடி எல்லாம் மார்க்சிய எண்ணி அமைப்புகள் தேர்தலை புறக்கணித்தவை. அவங்க வந்து தேர்தலில் யாருக்கும் ஓட்டு கேட்டது கிடையாது, இது பண்ணதில்லை. ஆனா மற்ற பிரச்சனைகள்ல திராவிடர் இயக்கங்களும் அவங்களும் சேர்ந்து பல வேலைகளை ஒன்றா செஞ்சிருக்காங்க. தமிழ் ஈழ விடுதலை புலிகளை வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் ஆதரித்தது கிடையாது. அவங்க கிட்ட பாசிச போக்குகள் இருக்குதுன்னு தொடர்ச்சியா கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்துல தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்த மார்க்சிய லெனின் இயக்கங்களும் திராவிடர் இயக்க கழகங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு சில பிரச்சனைகள் இந்துத்துவத்தை எதிர்க்கிறதுல, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரியான சமரசம் அது அல்ல. இப்ப தோழர்கள் இவங்க நினைக்கிறாங்கல்ல, ஏதோ தோழர் வந்து சரி அவரு நிலைப்பாடு, அது திமுகவை ஆதரிக்காதது அவரு நிலைப்பாடு, இல்லை வந்து எஸ்டிபிஐ ஆதரிக்கிறது அவரு நிலைப்பாடு, இல்ல வந்து கிணற்று சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு கேட்பதும் அதில் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் கூட அவருடைய நிலைப்பாடு, அவருடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தோழர்கள் இதை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அவ்வளவு சரியானதா இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கூடயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேடைகளையே பயன்படுத்தி நம்ம சோத்தையே தின்னு வளர்ந்த ஒரு ஜீவன் தான், ஒரு உயிர் தான், ஒரு விலங்கு தான் இந்த சீமான். அது கடைசியில இன்னைக்கு என்ன பண்ணுது? நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டு நின்றுகிட்டு தெரியுது. நீங்க விட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வளர விட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பித்தலாட்டமான வெளிப்படையாவே அதே மாதிரிதான் டார்கெட் அண்ணாமலை அல்ல, டார்கெட் டிஎம்கே அப்படின்னு ஒவ்வொரு மேடையா கலைஞர் திருடர். அவரு திமுக மட்டும் அவருக்கு டார்கெட் இல்ல, இந்த தமிழ்நாடே டார்கெட் தான். தமிழ்நாட்டு மக்களே அவருடைய டார்கெட் தான். பச்சை மட்டை எடுத்து விளாசுவாரு. யாரு? நீங்க தமிழ்ல பேசல, தமிழ்ல பேர் வைக்கல, தமிழ் வழியில படிக்கல அப்படின்னா உங்களே பச்சை மட்டை எடுத்து வீசுவாரு. ஆனா அவன் பையன் எங்க படிக்கிறான்? இங்கிலீஷ் மீடியம். எப்படியா எப்படி படிச்சுக்கிட்டு இருக்க? பிரைவேட்ல. இத கேட்டா இல்ல வந்து அது இந்த நாட்டிலேயே நான் படிப்பது அளவுக்கு வந்து வசதி கிடையாது. தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள். ஏன் உன் புள்ள இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க, அங்க போய் படிச்சா எனக்கு குறைஞ்சு போயிருவீங்களா? இதுதாங்க வந்து சாதி ஆதிக்க மனப்பாங்கு அப்படிங்கிறது வந்து உலகத்துல வேற எங்கேயோலாம் இல்ல, வாழ்க்கையினுடைய அன்றாட தளங்கள்ல இருக்குது. ஒரு பாப்பா எப்படி தான் தான் தூய்மையானவன், தான் தான் சரியானவன், தான் மட்டுமே சரியானவன் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்படிதான் திருமுருகன் காந்தி தோழர் என்ன பண்றாருன்னா, பார்ப்பன எதிர்ப்பு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மருதையன் தோழரை வந்து கண்டபடி ஏசிட்டு இருக்காரு. ஏோ அந்த 40 வருஷமா இந்த பக்கம் தான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புவதற்குரியது இல்லை அப்படிங்கிறார். அந்த பக்கம் ஸ்ரீதர் வேம்பு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற குழந்தை அரசனோட சேர்ந்து சுத்தறையே, இது என்ன நியாயம்னா இன்னுக்கு புணுக்குன்னு பேசாம அப்படியே மூஞ்ச மறைச்சிட்டு அந்த பக்கமா போயிருவோம். இதை நம்ம கண்டுக்கவே கூடாது. திவிக தோழர்கள் கேள்வி கேட்டாலும் இந்த பக்கம் திட்டுங்க. மருதேன்கிற ஒரு பாப்பா வந்து ஒரு ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்ப மே 17 தோழர்களுக்கு எந்த பிரச்சனை எந்த கஷ்டகாலம் இருந்தாலும் உடனே மருதையன் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்தியா கூட்டணி ஆதரிக்கல, இது மருதையன் சதி அப்படிங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே. ஏன் திமுக போய் அங்க சேர்ந்துருக்குது, இவ்வளவு பெரிய கட்சியே சேர்ந்துருக்குது, எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்திருக்காங்க, மற்ற இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போய் இப்படியான ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காங்களே, இது நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்குது. இது ஏன் நீங்க ஆதரிக்கல அப்படின்னா, இல்ல இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவோட கொண்டு இந்தியத்திற்குள் கரைப்பதற்கான மருதையன் அப்படிங்கிற பாப்பானுக்கான சதி. ஏங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே,
திருமுருகன் காந்தி ஆதரிக்கிற தோழர்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து நல்லாவா இருக்குது? இல்ல இதுல காது கூசுல. இப்ப எனக்கு தெரிஞ்ச இதுல சிபிஎம் காரங்க இருக்கிறாங்க. ம். இப்ப கவிதா கஜேந்திரன் போன்ற தோழர்கள், ராஜசங்கீதன் போன்றவர்கள், இன்னும் இப்படி ஒரு சிலர்லாம் வந்து திருமுருகன் அணியில தான் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்சி திருமுருகனுக்கு வந்து திருமுருகன் காந்தி ஆதரவாளர் திருமுருகனுக்கு ஒண்ணு அப்படின்னா இவர்கள் சமூக வலைதள பதிவுகள் வரும், தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பித்து மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க எப்படி வந்து அவரை எப்படி தம்ப்நெயில் வைக்கலாம், அவரை எப்படி நீங்க எப்படி பேசலாம்னு கேட்பாங்க. அரசியல் ரீதியா எழுப்புற கேள்விக்கு பதில் இருந்தா நீ சிபிஎம்ல இருந்துட்டு திருமுருகன் ஆதரி, எதுல வேணாலும் இருந்துட்டு ஆதரி, கேள்வி பதில் இருந்தா சொல்லு. இல்லைன்னா திருமுருகனுக்கு தெரியல அப்படின்னா நீ சொல்லு, ஒண்ணும் கிடையாது. நீங்க திருமுருகன் காந்தியை ஆதரிக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குதுங்கிறதும் சொல்லுங்க. இல்ல திருமுருகன் காந்தி இந்தியா கூட்டணியை ஆதரிக்காமல் பிஜேபி எதிர்ப்பு மட்டும் பேசுவதுதான் நியாயமானது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதும் பொதுவெளியில் எழுதுங்க. ராஜசங்கீதனும் பார்ப்பனியம்னு எழுதுறாரு. இப்ப உதயநிதி வந்து சனாதன மாநாட்டுல இவங்க நடத்தின மாநாடு தான் வந்து தில்லா சனாதன ஒழிப்பு சரின்னு வந்து பேசிட்டாரு. அது வந்து இந்தியா முழுக்க பிரச்சனை ஆயிருச்சு. ஏன் சீதாராம் யெச்சூரிய ஒரு ட்வீட் போட சொல்ல? உங்க கட்சியில தானே இருக்கிறீங்க, உங்க கட்சியை போட சொல்லலாம் ஒரு ட்வீட். அதை விட்டுட்டு நீ வந்து இந்த பக்கம் நீங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போவாதீங்க. பாவம் ராஜசங்கீதன் தோழர் வந்து அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் சீதாராம் யெச்சூரிய வந்து அன்னைக்கு ட்வீட் போட சொல்ல முடியுமா என்னமான்னு தெரியல. ஆனா திருமுருகன் காந்தி கூட தினசரி பேசுறாரு, பழகுறாரு. அதனால திருமுருகன் காந்தி தோழர் அவங்க என்னதான் வந்து இதா இருந்தாலும் பார்ப்பன எதிர்ப்புல அவ்வளவு கெட்டியமா நிக்கிறாரு. அதனால அவரை ஆதரித்து நாம ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி ட்வீட் பண்ண சொல்லாமே. அதனால என்ன அவருடைய மாசு மறு குறைந்து போய் விடுமா? உண்மையான பிரச்சனை என்னதுன்னு சொன்னா, இந்த மக்கள் எல்லோரும் அவங்க வாழ்க்கைய வந்து அரசியல்ங்கிறது என்ன? அரசியல்ங்கிறது அன்றாட வாழ்க்கை போராட்டங்க. வெறும் கொள்கை போராட்டம் மட்டும் இல்ல. கொள்கைங்கிறது மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை. இந்த சமூகம் வந்து பார்ப்பனர் அல்லாதார், ஒடுக்கப்பட்டோர்னு பிரிஞ்சு கிடக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு விதமான குழப்பங்களின் ஊடாதான் பல்வேறு அரசியல் கட்சிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பார்ப்பன கட்சிகளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பார்ப்பன கட்சி வந்து பாஜக தான். பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநாட்டுற கட்சி. அவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா அதுக்குதான் பொய் சொல்றான். இல்ல நான் நான் பிராமின் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தெரியுறான். இந்த பொய்யை எதிர்த்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஏற்கனவே இருக்கிற அரசியல் இயக்கங்கள் அவங்களுடைய சாத்தியப்பாடுகளுக்கு உட்பட்டு உருவாக்கியிருக்காங்க. அதுல ஏதாவது நீ இல்ல இதை விட ரொம்ப பிரம்மாண்டமான சுத்த சுயம்புவான இது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமான மற்றொன்று இருக்குது அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து கையில காட்டுங்க. எல்லாருக்கும் கண் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் வாழ்க்கை அனுபவம் இருக்குதுல்ல, அமைப்புகள்னு ஒண்ணும் இல்ல. நீங்க 40 இதுலயும் வந்து இந்த இல்ல இவரு திருமாவளவன் தான் வந்து நாணயமானவர், ராசா யோக்கியமற்றவர் அப்படி நான் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறீங்க. திருமுருகனோட அப்படிதான் வந்து அவர் பேச்சு வெளிப்படையா பேசலையே ஒழிய அவருடைய செயல்பாடு எல்லா ஆதரவு இங்க நான் வந்து ஆதரவு இல்ல. அவருடைய செயல்பாடு எல்லா இடத்துலயும் அதை தான் காட்டுது. இது அயோக்கியத்தனமானது, பித்தலாட்டமானது. இதனாலதான் அதை பித்தலாட்டம்னு சொல்றோம். ஏதோ வந்து தோழர் திருமுருகன் காந்தி நான் அவரை நேர்ல பார்த்து பேசுனது கூட கிடையாது. அவரு 2 இடத்துல நேர்ல பார்த்தேன். அவர் இப்படி போனாருன்னா நான் அப்படி வந்து பவ்யமா தள்ளி வந்துடும். எதுக்கு நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம், பார்த்திருப்பாரு, வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை, தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை. அதுவும் இன்னைக்கு இன்னும் வந்து நீங்க ஒரு 7 நாள்ல இன்னும் ஒரு வாரத்துல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறது அடிப்படையான பிரச்சனை. நீங்க ஏதோ பெரிய சுயம்புவானவர், நாணயமானவர், யோக்கியமானவர் நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓட்ட குத்துனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க உங்க தலைக்கே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. உங்க தலைக்கு கொல்லி வச்சுக்கிறதுக்கு தான் வந்து அப்படியானப்பட்ட ஒரு அரசியலை தான் திருமுருகன் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது நாணயமற்றது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நாங்க தான் சுத்த சுயம்புவான நாணயங்க, இந்த ஊர்ல எவனையுமே நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல 40 எம்பிக்களை கூட நிறுத்த முடியாத தேர்தலில் 40 எம்பி வேட்பாளர்களுக்கு ஆள் நிறுத்த முடியாத இயக்கமா வந்து மே 17 நீங்க தான் உங்க தேர்தலில் இன்னார ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை கூடவா செய்ய முடியாது? இயக்க அரசியல் வந்து தேர்தல் இருக்குதா இல்லையா? பிஜேபி பயப்படுற ஒரே கட்சி வந்து ஒரே அமைப்பு வந்து மே 17 தான். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் கட்சியான வந்து திமுக போய் பேசுறதுனால பிஜேபி பயப்படலையாமா? அது வந்து அவனையெல்லாம் சட்டம் பண்ணி ஒன்னும் இது பண்ணலையாமா? இல்ல மே 17 வந்து பேசுறாங்க அதனால நாங்க பயந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குளிர்காய்ச்சல் கண்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் ஊர்ல ஒருத்தர் சொல்லி திரிகிறாரு, அதை நீங்க பார்த்து நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றவனை பத்தி கூட பிரச்சனை இல்லை, அவன் பைத்தியம் என்ன வேணாலும் உளறிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நீ கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கீல்ல, உன்ன என்னையா நினைக்கிறது அப்படின்னு தான்
தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய ஆதரவாளர்களை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்குது. புரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு தெரியல, இல்ல ஆபாச அர்ச்சனைகள்லாம் வழக்கம் போல தொடருமான்னு தெரியல. புரிந்து கொண்டால் இல்ல, எனக்கு தெரிஞ்சு திருமுருகன் காந்தியும் அவர்களுடைய தோழர்களும் இப்ப ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க. அதை விட இன்னும் பன்மடங்கு இப்ப இது வரைக்கும் பேசல. திவிக தோழர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்ததுனால மருதையனை எப்படி உள்ள இழுக்கிறதுன்னு தெரியாம இருந்தாங்க. நீங்க ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதை வச்சு உள்ள இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் பேசுறதுன்னா எனக்கும் மருதையனுக்கு சம்பந்தமே இல்லையா அப்படின்னு சொன்னா கூட நம்பாம ஏதாவது போட்டோ அது இது, நீ அந்த கூட்டத்துல அவரு நீ சேர்ந்து தானே பேசியிருக்க, அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சிண்டிகேட் இது பண்றீங்க அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கும் அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற அக்கறையும் ஆர்வமும் மற்றவர்கள். இன்னொன்னு, தன்னுடைய யாருடைய முடிவா இருந்தாலும் சரி அது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். பெரியார் பேசின போது பெரியார் சொன்னது என்னதுன்னா, என்னுடைய கருத்தை நீங்க சரியா தப்பான்னு யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேள்வி கேட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரியார் மாதிரியானவர் அல்ல திருமுருகன் காந்தி. நான் எது சொல்றேனோ அதுதான் உண்மை, அதை நம்புங்க அப்படின்னு சொல்றதும், அவர் பின்னாடி வாங்க ஆட்டு மந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க நல்லவர் வல்லவர்னு அவங்களுடைய பல தோழர்கள் அவருடைய பதிவுல போய், தோழர் இப்படி முடிவு எடுத்திருக்கீங்களே, நம்ம இந்தியா கூட்டணி ஆதரிச்சா என்ன தோழர் பிரச்சனை? நேத்து போட்ட பதிவுல ஒரு தோழர் போய் கேட்கிறாரு, என்ன தோழர் இந்தியா கூட்டணி எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க, நம்ம இந்தியா கூட்டணி ஆதரிச்சுட்டாதான் தோழர் இப்ப என்ன தோழர் வீணா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அறகுறையா படிச்சுட்டு ஒழுங்கா படி, அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு ஏதுன்னு கேட்காத, மேல போய் பதிவை திரும்ப படி அப்படின்னு சொல்றாரு. அவர் படிச்சுட்டு தானே கீழே தெளிவா தானே கேள்வி கேட்டிருக்காரு. ஆதரிச்சா என்னதாங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாருல, அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ சொல்லுங்க. இவருக்கு மத்தவங்க எல்லாவும் அறகுறையாவும் ஆட்டு மந்தையாவும் தெரியுறாங்க, இவர் பரிபூரணராகவும் இவர் ஒரு மெய்ப்பராகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தன்னை பரபிரமமாவே நினைச்சிட்டு இருக்காரு, தன்னை ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க திருமுருகனுக்கு, ஐயனாரிஸ்ட் அப்படின்னு. அது ஐயனாரிஸ்ட் கூட கிடையாது. அது ஐயனார் கடவுள் எல்லாம் இப்ப ஐயனார் சாமி அடிச்சுன்னா சாமியை குறுக்கு கேள்வி கேட்பாங்க, சாமி இல்லாத பொல்லாத கேட்பாங்க, நீ சாமியவே திட்டுவாங்க நம்ம ஊர் ஜனங்க. ஆனா இவரெல்லாம் திட்டுனா பொறுத்துக்கிற சாமி இல்ல, அந்த சாமியா இருந்தாலும் அது பொறுத்துக்கிட்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அப்புறம் எதாவது பதில் சொல்ல முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு போகும். இந்த ஐயனார் மாதிரியான சாமி கூட கிடையாது. இவர் பரபிரமம், நிர்குண பிரம்மம், எதுக்கும் பதில் சொல்லாம உம்முன்னு உட்காந்துக்கிட்டு தான் சொல்றதை எல்லாரும் அதன் வழிப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு. இது நம்ம நாட்டுக்கும் சரி கிடையாது, நம்ம நாட்டு அரசியலுக்கும் சரி கிடையாது. இதுக்கு பேரு திராவிடர் வழிவந்த இயக்கமும் கிடையாது, பெரியார் வழிவந்த இயக்கமும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா விடுதலை புலிகள் வழிவந்த இயக்கமும் கூட கிடையாது. அவங்களும் எப்பயுமே மக்கள் நலனை முன்னிட்டு தான் பெரும்பாலான முடிவுகளை எடுத்தாங்க, பிழையான முடிவுகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான பண்பு கூட இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி தோழர். ரொம்ப நன்றிங்க.